மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, நெதன்யாகு ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. மனிதாபிமானமற்ற முறையில் பல்வேறு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்ப்பா கொஞ்சம் அமைதியாக இருப்பான்னு சொல்லி நம்ம நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம சொல்கிறதெல்லாம் அவர் காது குழுவுமா? ஏதோ ஒன்று வச்சு அவர் அடித்தா மட்டும்தான், லாக் பண்ணால் மட்டும்தான் அவர் அமைதியாக இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அமெரிக்க ஆதரவோட மிக தீவிரமாக செயல்பட்டு இருக்காரு. சர்வதேச நீதிமன்றத்தில் இவர் சம்மந்தப்பட்ட வழக்கு விசாரிக்கப்படுது. சர்வதேச நீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவரை பிடிச்சிட்டு வான்னு சொல்லி பிடிவாரண்ட் உத்தரவு போட்டாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், சர்வதேச நீதிமன்ற உத்தரவு எந்தளவு இந்த நாடுகள் வந்து அமல்படுத்த போகுது அப்படிங்கிற கேள்வி பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கும். சொன்னால் சில நாடுகள் செய்யும், சில நாடுகளை செய்யாது. பல்வேறு விதமான விஷயங்கள் ஐயங்கள் இதுக்குள்ளே இருக்கும். ஆனால் இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா 3 நாடுகள் போல்டாக நான் செய்வேன், எங்கள் நாட்டுக்கு இவர் வந்தார்னா அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் சொல்லியிருக்காங்க. அந்த 3 நாடுகளுமே ஏதோ பேர் தெரியாத ஊர் தெரியாத நாடுகள் கிடையாது. இங்கிலாந்து, பிரேசில், இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இத்தாலி. இந்த 3 நாடுகளுமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. முதல்ல சர்வதேச நீதிமன்றம்னா என்ன, இதில் இது சம்மந்தப்பட்ட வழக்கு எப்படி நடந்துச்சு, எதனால் இவருக்கு கைது வாரண்ட் உத்தரவு போட்டாங்க, இப்போ அந்த 3 நாடுகள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இந்தியாவோட நிலைப்பாடு என்ன, அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நிலைப்பாடுகள்லாம் என்ன அப்படிங்கிற பல்வேறு விதமான விஷயங்களை இந்த ஒரு பதிவில் பார்த்தலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, சர்வதேச நீதிமன்றம் தான். சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன் தெரியாதவங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா சர்வதேச நீதிமன்றம் அப்படிங்கிறது 124 நாடுகள் உறுப்பு நாடுகளாக கொண்ட ஒரு அமைப்பாக இருக்குது. இந்த சர்வதேச நீதிமன்றத்துக்குன்னு தனியாக போலீஸ் ஃபோர்ஸ்லாம் கிடையாது. இந்த உறுப்பு நாடுகள் வந்து சர்வதேச நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டாலும் அந்த உத்தரவை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் இந்த சர்வதேச நீதிமன்றம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ சர்வதேச நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நெதன்யாகு அப்படிங்கிற அந்த இஸ்ரேல் பிரதமர் பார்த்தீங்கன்னா கைது பண்ணணுங்கிற உத்தரவு போட்டாங்கன்னா, உறுப்பு நாடுகள் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டுக்கு வரும்போது அரெஸ்ட் பண்ணணும், அவங்களோட போலீஸ் ஃபோர்ஸை வச்சு பெரிய லெவலில் அரெஸ்ட் பண்ணணுமே தவிர சர்வதேச நீதிமன்றத்துக்கு எந்த விதமான போலீஸ் ஃபோர்ஸும் கிடையாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா உலக நாடுகளோட ஃபண்ட் அடிப்படையில் இந்த சர்வதேச நீதிமன்றம் நெதர்லாந்தில் செயல்பட்டு இருக்கு. ஸோ தொடர்ச்சியான பல வழக்குகளை எடுத்து தொடர்ச்சியாக ஆக்டிவாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் பெரிய மைனஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே இந்த சர்வதேச நீதிமன்றத்தில் இல்லை. மிக முக்கியமாக அமெரிக்கா இல்லை, அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா இல்லை, சைனா இல்லை, இஸ்ரேல் இல்லை. இந்த 4 நாடுகளுமே ஏன் நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, அவங்களோட தேச நலனா, அவங்களோட இறையாண்மைக்கு சர்வதேச நீதிமன்றம் வந்து ஒழுங்காக இல்லாமல் இருக்குதான், அதனால் இவங்க வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் உறுப்பினராக இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேட்ருக்கு வந்துடுறேன். சர்வதேச நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட வழக்கு ஒன்று விசாரிக்கப்படுது. இஸ்ரேல் அமாஸ் பிரச்சனை சம்மந்தப்பட்ட வழக்கு விசாரிக்கப்படுது. இதில் இஸ்ரேல் தரப்புலேருந்து பிடிவாரண்ட் போட்டிருக்காங்க, இமாஸ் தரப்புலேருந்து பிடிவாரண்ட் போட்டிருக்காங்க. ஆனால் பெரிய லெவலில் எல்லாருமே என்ன செய்தி எடுத்து பேசுகிறாங்கன்னா, இஸ்ரேலை மட்டும்தான் பெரிய லெவலில் பேசுகிறாங்க. ஸோ இஸ்ரேல் எமாஸுக்கு நடுவில் சண்டை வரும்போது பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 1200 பேர் பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. இதற்கு பழி வாங்கணும் அப்படிங்கிறதுனால ஹிமாஸ் படையை போய் பெரிய லெவலில் தாக்கணும், காசால ஒரு வேறு லெவலில் ஒரு சம்பவத்தை பண்ணணும், காசால இருக்கக்கூடிய ஹிமாஸை வேரோட அழிப்போம்னு சொல்லி உறுதி ஏற்று கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஒரு போரை முன்னின்று நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த போர் ஹிமாஸை வந்து பாதிக்கப்படுறது, ஹிமாஸை ஒழிக்கிறது வகையில் இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இங்கே பிரச்சனைக்குரிய பக்கம் என்னன்னா, காசால வாழக்கூடிய பாலஸ்தீன மக்களோட அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுது. அவங்களுக்கு போதுமான குடிநீர் இல்லை, சாப்பாடு இல்லை, மருந்து இல்லை, சொந்த ஊரே அகதியாக அந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வருத்தமான பல இன்சிடென்ட் கண்ணில் தெரியும் போது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இங்கே நீங்கள் மனிதாபிமானமற்ற முறையில் நடந்துக்கிறீங்க, அதற்கான ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி சர்வதேச நீதிமன்றம் ஒரு போல்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. ஸோ உறுப்பு நாடுகள் நாங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறோம், நெதன்யாகு வந்தார்னா கைது பண்ணி இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுங்க, நிறைய கேள்வி அவர்கிட்ட கேட்போம்னு சொல்லி சர்வதேச நீதிமன்றம் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு உத்தரவு போட்டாங்க. இந்த உத்தரவு எந்தளவு எடுபடும், சிறு சலசலப்பை ஏற்படுத்தும், பெரிய லெவலில் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு நபர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டே இருக்கும்போது, யாரும் எதிர்பார்க்காத வகையில் இங்கிலாந்து பிரதமர் பார்த்தீங்கன்னா வந்தால் தூக்குவோம் அப்படிங்கிறத, நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்தோட ஒரு அங்கமாக இருக்கோம், அவங்க சொல்கிறத நாங்கள் நிறைவேற்றி தான் ஆகணும் அப்படிங்கிறத, வந்தால் தூக்குவோம் அப்படிங்கிறத சூச்சகமாக செய்தியாளர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. 2வது பார்த்தீங்கன்னா பிரேசிலோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து செய்தியாளரை சந்திச்சாங்க. சர்வதேச நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை நாங்கள் செயல்படுத்துவோம், வந்தால் தூக்குவோம் அப்படிங்கிற விஷயத்தை அவரும் அவரோட பேரை பயன்படுத்தாமல் சொல்லிட்டு போனார். 3வது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இத்தாலியில் நெதன்யாகு வந்தார்னா தூக்குவோம்னு சொல்லி அவரோட பேரை போட்டு அவர் வந்தால் செய்வோம் அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. இந்த 3 நாடுகள் வந்து ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டாங்களா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரஷ்யா, சைனா, அமெரிக்கா 3 நாடுகளுமே சர்வதேச நீதிமன்றத்தில் இல்லை. வேறு சில உறுப்பு நாடுகள், இன்னும் 121 உறுப்பு நாடுகள் எந்த விதமான வாயம் திறக்கலை. அதில் இந்தியாவும் ஒரு உறுப்பினர், இந்தியாவும் இதுவரைக்கும் எதுவுமே பேசலை. ஸோ இந்தியா இதில் என்ன மிக முக்கியமான முடிவெடுக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்து வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா
ஹிமாஸ் தரப்பில் ஹிமாஸோட மிக முக்கியமான தலைவராக இருந்தவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இப்போ வரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருக்குது. அவர் இறந்து போனதுனால இந்த வழக்குலேருந்து அவரை விடுவிச்சிட்றாங்க. அவரை தாண்டி இந்த வழக்கில் வேறு சில ஹிமாஸ் படைப்பிரிவை சேர்ந்த நபர்களுக்கும் கைது வாரண்ட் உத்தரவானது போடப்பட்டிருக்கு. ஹிமாஸ் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ தான் சர்வதேச நீதிமன்றம் சரியாக செயல்பட்டுருக்குன்னு சொல்லி ஹிமாஸ் சொல்லு. ஆனால் இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகள் என்ன பண்ணுதுன்னா, யூதர்களோட வெறுப்பு சர்வதேச நீதிமன்றத்தில் இருக்குது, சர்வதேச நீதிமன்றம் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற பல்வேறு விதமான விமர்சன கருத்துக்களை பெரிய லெவலில் சொல்கிறாங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வேற சில மிக முக்கியமான அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா சர்வதேச நீதிமன்றத்தை மிக கடுமையாக மிக தீவிரமாக தாக்கியிருக்காங்க. ஸோ சர்வதேச நீதிமன்றம் அப்படிங்கிற போட்ட உத்தரவை 3 மிக முக்கியமான நாடுகள் செயல்படுத்துவேன்னு சொல்லி முன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டாங்க. வேறு சில நாடுகள் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்க்கணும். எல்லா நாடுகளும் ஒருமித்த முறையில் வந்தால் தூக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மட்டும் போயிட்டாங்கன்னு வைங்களேன், 124 நாடுகளுக்கு இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு போக முடியாது. ஏதோ ஒரு காலகட்டத்துக்காண்டி போக முடியாது. இதில் ரஷ்யாவும் சைனாவும் இந்த போரை நிப்பாட்டணுங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருந்தாங்கன்னா, எல்லாரோட அழுத்தம் காரணமாக அந்த போர் முடிவுக்கு வந்துடும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? 2 அரசாங்கங்களுக்கு நடுவில் பிரச்சனை, உங்களுக்குள்ள பல தீவிரவாத குரூப்புக்குள்ளே பிரச்சனைனா, அங்கே இருக்கக்கூடிய மக்களோட அடிப்படை உரிமைகள், அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளோட கனவு உட்பட 44,000 பேரில் ஏகப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா காயம் காரணமாக பாதிக்கப்பட்டவங்க மட்டும் 1,00,000 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் படுகாயமானவங்களையும் சேர்த்து சொல்கிறேன். இப்படிப்பட்ட போர் சூழல் அங்கே நடக்கிறதுக்காண்டி சர்வதேச நீதிமன்றம் எடுத்த இந்த ஒரு ஸ்டெப்பை பெரிய லெவலில் இந்த வீடியோவில் நம்ம பாராட்டுறோம். அதற்கு உறுப்பு நாடுகள் கொடுத்த அந்த ஆக்ரோஷமான அந்த ரிப்ளையும் பெரிய லெவலில் நம்ம பாராட்டுறோம். தொடர்ச்சியாக பார்ப்போம். எல்லா நாடுகளும் ஓப்பன் பண்ணி இந்த விஷயத்தை முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணமாக இருக்குது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.